ஹோலியஸ்ட். ஹோலியஸ்ட்ல மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்துச்சு? மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஆரோனுடைய அந்த 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 விஷயம் தெரியுமா? ஒரு நாள் என்ன பண்றாங்க, மோசேவோடு கூட இருந்தவங்க, மோசே மட்டும்தான் உமக்கு லீட் பண்ணுமா, மோசே மட்டும்தான் இஸ்ரேலை லீட் பண்ணுமா, நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இஸ்ரேவேல்ல என்ன வருது? இந்த கதை எத்தனை பேர் தெரியும்? இஸ்ரேவேல்ல ஒரு கலகம் வருது. எங்கெல்லாம் கலகம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்போ உடனே என்ன பண்ணிடுச்சு? மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல வந்துருச்சு. வா பஞ்சாயத்தை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பஞ்சாயத்தை தீக்கிறாரு. எப்படி தீக்கிறாரு? மோசேவுடைய அவன் ஆரோன் கையில ஒரு கோல் இருக்கு இல்லையா? ஆரோன் கையில ஒரு கோல். அந்த கோல் என்னது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ மரத்துல இருந்து வெட்டி சீவி அதை அழகா செஞ்ச ஒரு கோல். அந்த கோலுக்கு என்ன இல்ல, என்ன கிடையாது? உயிர் கிடையாது. மோசே ஆரோனுடைய கோலையும் மகாபரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து வை. யாரெல்லாம் பிரச்சனை பண்ணியோ அவங்களுடைய, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்கிட்டையும் ஒவ்வொரு கேங், அந்த குடும்பத்தினுடைய அதனுடைய யாரெல்லாம் லீடர்ஸா இருக்காங்களோ அவங்க கையில எல்லாம் என்ன இருக்கும்? ஒரு கோல் இருக்கும். இன்னும் சில பைபிள் ரிசர்ச்ல சொல்றாங்க அந்த கோல்ல தான் அவங்க என்ன எழுதியிருப்பாங்களாம், அந்த ஜீனியாலஜி எழுதப்பட்டிருக்குமா. அந்த கோல்ல எழுதி 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 வச்சிருப்பாங்களாம். அந்த கோல் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒருத்தர் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அந்த கோல் என்ன ஆகும்? இன்னொருத்தர் கையில டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கோல் தான் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட? யாக்கோபு வரும் பொழுது ஈசாக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பைபிளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ரிசர்ச். இப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுடைய கோல்லாம் எங்க இருக்குது? மகாபரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. எல்லா கோலுமே என்னதான்? எல்லா கோல், எந்த ஒரு மரக்கட்டையிலையும் இப்போ விறகு கட்டை வச்சிருக்கோம்ல, விறகு கட்டையில உயிர் இருக்குமா? விறகு கட்டை துள் இருக்குமா? விறகு கட்டை துள் இருக்காது இல்லை. ஏன்னா வெட்டியாச்சு இல்லையா? ஏல இருந்து வெட்டியாச்சு, மரத்துல இருந்து வெட்டி அது காஞ்சிருச்சு. காஞ்ச கட்டையை திருப்பி கொண்டு எங்கேயாவது விதைச்சா வருமா? வராது. ஏன்னா அதுல என்ன இல்லை. ஆனா ஆரோனுடைய கோல் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தப்போ அடுத்த நாள் பார்த்தா மாதுளை என்ன பண்ணுச்சான்? வாதுமை கொத்து கொத்தா காய்ச்சிச்சான். இதை எடுத்துட்டு வெளியே வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரூவ் பண்ணிட்டாரு. யாருடைய கோல் காய்ச்சிருக்குது? உயிர் உள்ளதா இருக்குது. இப்போ ஆரோனுடைய கோல் உயிர் உள்ளதா இருக்கு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் என்ன பண்ண முடியாது? யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரி போகலாம். இப்ப கூட காலில் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அவங்க இதுல மணி கட்டியிருப்பாங்க. ஏன்னா சத்தம் நின்றுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு, தூதன் என்ன பண்ற. அதனாலதான் சகேரியா போய் ஆராதிக்கும் பொழுது சகேரியா ஒரு தூதனை பார்த்துட்டு என்ன பண்றாப்ல? சகேரியா படிச்ச ஞாபகம் இருக்கா? சகேரியா மேல சீட்டு விழுந்துச்சு. சீட்டு விழுந்து தூதனை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா உசிரோட திரும்பியும் போலாம், மறிக்கவும் செய்யலாம். ஏன்னா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் முன்னாடி என்ன நிக்க முடியாது? பாவம் நிக்க முடியாது, பிரசன்ஸ்ல வர முடியாது. அதனாலதான் என்ன, தாவீதோட இருந்த ஒருத்தன் டக்குன்னு அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்து தொட்டா டப்புன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க? 19வது வசனம், ஒரே தரம் பலி உண்டானதுனால உங்கள் பாவம் போய் தைரியமாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாங்க. எந்த தமிழ் பைபிள், யாருடைய பைபிள்ல சரியான மொழியாக்கம் இருக்கு? 19வது வசனம். ஆகையால் சகோதரரே
பற்றி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரப்படவும். ஆகாதது ஒன்றுமில்லை. இப்ப நம்மளை எங்க கொண்டு வர எங்க எங்க கொண்டு வந்துட்டாரு? எங்க எங்க வந்துடலாம், தைரியமா வந்துடலான்ட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவருடைய பிரசன்னத்துக்கு போகும் பொழுது, இப்போ அந்த பிரசன்னத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த பிரசன்னத்துல இப்ப எங்க கொண்டு போய் வச்சாச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் ஆரோனுடைய கோலை வச்சாச்சு. இப்ப அந்த பிரசன்னத்துல மரணத்திற்கும் விளையாம இருக்கிறது, முளைக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறது, மந்தமா இருக்கிறது, அந்த அந்த கோல் என்ன பண்ணுது? காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அந்த மரணத்திற்கும் இப்ப என்ன பண்ணுது? இந்த அது வரைக்கும் முளைக்காம இருந்தது, அது வரைக்கும் நடக்காம இருந்தது, அது வரைக்கும் நகராம இருந்தது, செத்து செத்து இருந்த அந்த கோல் இப்போ இப்ப அந்த கோலுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் என்ன பண்ணுவாரு? ரியாக்ட் பண்ணுது. நைட் எல்லாம் இது என்ன பண்ணுது? அப்படியே மனசுல கொண்டு வாங்க. நம்மள எங்க வர சொல்றாரு பாருங்க. தைரியமாய் இப்போ அதுவரை உலகத்தில் கண்டிராத ஒரு 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 உண்மை என்னன்னா, அதுவரை கண்டிராத ஒரு விஷயம், காதுகள் கேட்காதது, எங்கேயுமே கேள்விப்படாதது, துண்டா வெட்டின ஒரு ஒரு தடி முளைக்கும் அப்படிங்கிறது மரத்தோட கனெக்டே ஆகல. மரத்தோட கனெக்டே ஆகல. மரத்தோட கனெக்ட் பண்ணாதானே அதுக்கு ஜீவன் போகும். மரத்துல இருந்து வெட்டி எடுத்தாச்சே, அப்போ ஜீவன் அதுக்கு எங்க இருந்து வருது? அதனாலதான் இந்த பாட்டுல அருமையா இருக்கும் போது, உலகம்